Let's celebrate RCB RCB. இன்னும் மக்களே ஆர்சிபி ஜெயிச்சிருச்சா? செம்மையா சம்பவம் பண்ணிட்டாங்க போலயே. நான் பஞ்சாபை சும்மா விடலை போலயே, விரட்டிட்டானுங்க. சீரியஸ்லி டே 1, அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற முதல் நாள் சொன்னேன் இந்த கப்பு ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு. யாரும் நம்பலை. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தப்பயும் சொன்னேன் இந்த கப்பு ஆர்சிபிக்குன்னு சொன்னப்பயே இந்தியா பாகிஸ்தானுக்கு போகும்போது வந்து ஐபிஎல் நின்றுச்சு. ஒருவேளை ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போயிட்டா என்ன ஆகும்னு. அதுக்கப்புறம் பிளே ஆஃப்குள்ளேயும் போனானுங்க. சொன்னேன் செமிஃபைனலும் போவான் பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலும் போவானுங்க, ஃபைனலும் கப் அடிப்பானுங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? நான் ஐபிஎல் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட பார்த்ததில்ல. எஸ், சீரியஸ்லி கிட்டத்தட்ட 18 வருஷங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. வெடி கேட்குதா? வெடி சவுட்டு கேட்குதா? காமக்க தீபாவளிலேருந்து பத்திரமா வச்சிருப்பாங்க போல, வெடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ 18 வருஷம் ஒரு டீம்ல என்னைக்காச்சும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி நான் நம்ம இந்தியன் வேர்ல்ட் கப் ஃபைனலில் அப்போ பார்த்தேன், வேர்ல்ட் கப் அடித்தப்போ. அதுக்கு முன்னாடி சச்சின் 200 அடிச்சப்போ பார்த்தேன். ஸோ ஐபிஎல்னு ஒன்றும் பார்த்ததே கிடையாது. இப்போ லாஸ்ட்டு அந்த 5 பால் 6 பாலுக்கு 30 29 ரன்னு, 5 பால் 29 ரன்னு. பட் பரவாயில்லைங்க, நல்லா கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே பஞ்சாபை பாராட்டியே ஆகணும். சீரியஸ்லி எங்கே பஞ்சாப் பறந்துருவாங்களோன்னு நினச்சேன். பட் இல்லை, நின்று விளாசி ட்ரை பண்ணிட்டாங்க. பட் இந்த வருஷ கப்பு ஆர்சிபிக்கு தான் எழுதி வச்சிருந்துருக்கு. ஸோ எழுதினபடி கிடைச்சாச்சு. ஸோ பஞ்சாப்க்கு அடுத்த வருஷம் கப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பஞ்சாப்க்கு அடுத்த வருஷ கப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி ஐபிஎல் ஆரம்பிக்கு முதல் நாளே ஆர்சிபி கிடைக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன், அடுத்த வருஷ கப்பு பஞ்சாப்க்கு கிடைக்கும். Bye-bye. Let's celebrate RCB RCB RCB. हुकुम टाइगर का हुकुम.